ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமே சீரிஸான ஐ எம் ஸ்பைடர் சோவார்ட் சீசன் 1 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல நிறைய இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ்லாம் காட்டுவாங்க. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வளன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் சோவார்ட் சீசன் 1 எபிசோட் 22. ரெண்டு கண்ட்ரியுமே தாறுமாறா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்காக நேரடி ஒளிபரப்புவது உங்களின் ஸ்பைடர். கிட்ட தூரம் வரைக்கும் எல்லாருமே சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. என்னால இங்க இருந்து கிளியரா பார்க்க முடியல. ஒருவேளை நான் ஒரு மேகமா பிறந்திருந்தோம்னா எனக்கு கிளியரா தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. எங்க பார்த்தாலுமே ஒரே கலவரமா இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ரத்த மலையே பொஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த மலையிலேயே கஷ்டப்பட்டு உங்களுக்காக நேரடி ஒளிபரப்புவது உங்களின் ஸ்பைடர் சைனிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் காமெடி பண்றா. வாரியர் மாதிரி எவ்வளவு சண்டை போடலான்னு போனா இவ தம்மா துண்டு இருக்கிறதுனால யாரும் கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாங்க. எந்த இடத்துல பார்த்தாலுமே ஒரே சண்டையா நடந்துட்டு இருக்கு. மனுஷங்க எல்லாம் இறந்துகிட்டு இருக்காங்க. கியூட்டான ஒரு சின்ன பையன் கூட இந்த வார்ல கலந்துகிட்டு இருக்கானா. இதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த காரணத்துக்காக இந்த மனுஷங்க எல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, காரணமே நம்ம ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி மத்த ரெண்டு பேரலல் மைண்டும் சொல்லுது. ஆமாங்க, அதுக்கு காரணமே நான் தான். ஓத் கிங்டம் ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான் கொண்டுட்டேன். அதனாலதான் இப்ப இந்த பிரச்சனையா ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அவன் தானே ஃபர்ஸ்ட் என்கிட்ட வம்பிழுத்தா. ஒருவேளை என்னைய ஒரு சாதாரண காரணமா வச்சு இவங்க சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு இப்படி பண்ணிருப்பாங்களோ. சரி, ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி டீமன் லார்ட் என்ன பண்றாங்கன்னு கேப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேரலல் மைண்டுக்கு கால் பண்றா. லேப்ரின்ஸ்ல இருந்து நேரடியா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டீமன் லார்ட் ஒரு ஏன்சியன் எர்த் டிராகன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவோ, அப்படின்னா கண்டிப்பாவா இந்த இடத்துக்கு வர மாட்டா. அதுக்குள்ள எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். மான்ஸ்டர்ஸ் கொல்றதை விட மனுஷங்களுக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டைரக்டா அந்த வார்ல களத்துல இறங்குறா. ஒரே ஒரு பிளாஸ்டா நிறைய மனுஷங்களா கொண்டுதா. அதே நேரத்துல அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சதுனால புதுசா எவால்வேஷனும் ஆகுறா. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால ஷோனோட அண்ணன் ஜூலியஸ் சின்ன பையனா இருக்கான். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு பிளாஸ்ட் நடக்குது. என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த டீமன் லார்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டா. இவ எப்படி டெலிபோர்டேஷன் ஆகி இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவோ பயந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. அந்த எர்த் டிராகனும் டீமன் லார்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹே, உனக்கு தான் முடியல, சண்டையை விட்டு கொடுத்துரு அப்படின்னு டீமன் லார்ட் சொல்லப்போ, என்னால முடியாது அப்படின்னு அந்த எர்த் டிராகன் சொல்லுது. அப்படியா, அப்படின்னா பவர்ஃபுல் பஞ்ச் அப்படின்னு அவ சொல்லிட்டு, பவர்ஃபுல் பஞ்ச்னா என்னது, நான் எதுக்காக இந்த வார்த்தையை சொன்ன அப்படின்னு டீமன் லார்ட் யோசிக்கிறா. நான் சாகர வரைக்கும் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னோட டைம் முடிஞ்சது, நீ அந்த பதவியை விட்டு இறங்கிரு, புதுசா வந்த அவங்களுக்கு வழிபடு அப்படின்னு அந்த எர்த் டிராகன் சொல்லுது. ஏன்ஷியன் பீஸ்ல நீயாச்சும் உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அம்மாவை கொன்ன மாதிரியே ஒன்னியவோ கொல்ல வேண்டியதா அப்படின்னு அவ சொல்லிட்டு, அச்சோ நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு அவ யோசிக்கிறா. டீமன் லார்ட் இப்படி சம்பந்தமே இல்லாம பேசுறதுக்கு காரணம் நம்ம ஹீரோயினோட பாடி பிரெயின் தான். அது இப்ப டீமன் லார்ட் உடம்புக்குள்ள இருந்து அவ மைண்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவோ, அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரே பிளாஸ்ட்ல அந்த டீமன் லார்ட் அந்த டிராகனை கொன்றுதா. உங்க கூட சண்டை போட்டது எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் செத்துறது. என்னோட மைண்ட் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போற மாதிரி தெரியுது. யாஹோ, நான் இதை கொண்டுட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு, ஆமா யாஹோன்னா என்னது, நான் எதுக்காக அதை சொன்னேன். சரி, ஓகே, சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமா, டிராகனை எதுக்காக நான் சாப்பிடணும். என்னதான் நடக்குது எனக்கு எதுவுமே புரியல. என்னோட மைண்டை வேற யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரியே எனக்கு தோணுது. என்னோட சோலை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அவங்க என் பாடியில மெர்ஜ் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது. சரி, ஓகே, சண்டை போட்டு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இந்த டிராகனை சாப்பிடுறது ஒன்றும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சாப்பிடலான்னு சொல்லி போகும்போது, இல்ல நீ சாப்பிடக்கூடாது, நீ இப்ப யாரா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்கவும், நீ என்ன கேட்க வர எனக்கு புரியல அப்படின்னு சொல்லவோ, இந்நேரத்துக்கு உனக்கே தெரிஞ்சிருக்கும் உன் மைண்டுக்குள்ள இன்னொரு மைண்டோ இருக்கு, அது உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் கேட்கிறேன், நீ இப்ப ஏரியலா இல்ல அந்த இன்னொரு மைண்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவோ, நான் இப்ப எந்த கான்சியஸ்ல இருக்கிற மாதிரி உனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் கேட்கிறா. நீ ஏரியல் மாதிரியும் இருக்கிற, அதே நேரத்துல ஏரியலா இல்லாமையும் இருக்கிற. ஆல்ரெடி அது உன்னோட மைண்ட பாதி மர்ஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவோ, அது யாரு அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. நீ ஏன் அதோட மெமரியை ரிவர்ஸ்ல ட்ரேஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லவோ, அவளோ ட்ரேஸ் பண்ணி பாக்குறா. கிளாஸ் ரூம் தெரியுது. ஓ, அப்படின்னா அவ ஒரு ரீஎன்கார்னியேஷனா. ஆமா, ரீஎன்கார்னியேஷன்னா என்னது அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், அவங்க எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டர் டியோட கெஸ்ட் அப்படின்னு அவன் சொல்றான். ஓ, அட்மினிஸ்ட்ரேட்டர் டி, அவ உன்னை விடமே ரொம்பவோ பவர்ஃபுல்லானவா தானே அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் கேட்கவும், ஆமா, இந்த உலகம் அழிய போதுன்னு உனக்கே தெரியும். அதை தடுக்கிறதுக்காக தான் வேற ஒரு உலகத்துல இருந்து அவங்க சோல்ஸை கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டர் டியோட கெஸ்ட் மாதிரி தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அவளோட மைண்ட் என் மைண்ட்குள்ள மெர்ஜ் ஆகிட்டே இருக்கு. இப்படியே போனா அவ்வளவுதான் அப்படின்னு அவ சொல்லவும், இப்போதைக்கு இருக்கிற சில விஷயங்களை நீ அப்படியே விட்டு, அவ இருக்கிற இடம் எனக்கு தெரியும், அந்த இடத்துக்கு உன டெலிபோர்டேஷன் பண்றா அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட நம்ம ஹீரோயின் முன்னாடி டெலிபோர்டேஷன் பண்றான். சோ இப்படிதான் டீமன் லார்ட் வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு கரெக்டா வந்திருக்கா. அவ்வளவுதான், நான் இன்னைக்கு சாக போறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயப்படுறா. அந்த டீமன் லார்ட் அட்டாக் பண்ணவும் டெலிபோர்டேஷன் ஆகலான்னு பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோயினால டெலிபோர்டேஷன் ஆக முடியல. பார்த்தா அந்த இடத்துல சுத்தி மேஜிக் பேரியர் இருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோயினால டெலிபோர்டேஷன் ஆக முடியல. திரும்ப திரும்ப அந்த டீமன் லார்ட் அட்டாக் பண்றா. இவங்களுக்கு நடக்கிற சண்டையில சில சோல்ஜர்ஸுமே இறந்து போய்கிட்டே இருக்காங்க. நான் வேணும்னே தான் அந்த அட்டாக்க மிஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் உன் கூட கொஞ்சம் ஜாலியா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் உன கொலை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு டீமன் லார்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணா அவளோட எந்த ஒரு மேஜிக்குமே யூஸ் ஆகல அப்படின்னு அந்த பேரியர் என்னோட மேஜிக்கையோ தடுக்குதா அப்படின்னு சொல்லி ஓரளவு இப்ப தப்பிச்சுக்கிட்டு மட்டுமே இருக்கா. இவளோட ஒரு அடி அமல பட்டா கூட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. இவங்க சண்டை போட்டுட்டு போற வழியிலேயே சில மனுஷங்களையும் அடிச்சு கொண்டுகிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பேசிக் லெவல் மேஜிக் மட்டும் அவளால யூஸ் பண்ண முடியுது. ஹோலி மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த டீமன் லார்ட் அட்டாக் பண்ணவோ அவளுக்கு ரொம்பவுமே டேமேஜ் ஆகுது. ஆனாலுமே செம ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகுறா. இந்த ஒரு அட்டாக் மட்டும் தான் அவளை டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செம ஃபாஸ்டா அட்டாக் பண்ணாலுமே டீமன் லார்டுக்கு பெருசா எந்த பாதிப்பும் ஏற்படல. அவ பக்கத்துல நெருங்கவும் நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடுறா. பார்த்தா டீமன் லார்டு எதையோ சவச்சுக்கிட்டு இருக்கா. அதை முழுங்கவா அவளோட எஸ்பி பாயிண்ட் எல்லாமே ரொம்பவும் அதிகமாகுது.
நம்ம ஹீரோயின் அவளை அப்ரைசல் பண்ணி பார்த்தா அவகிட்ட கிளட்டனி அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு. அதை யூஸ் பண்ணா கல்லு மண்ணு அவ சாப்பிட்டானா கூட அவளோட எஸ்பி பாயிண்ட் ரொம்பவும் அதிகமாகும். ஹே இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சிருக்கும் போதே நம்ம ஹீரோயின் ஒரு பஞ்சு விடுறா. நம்ம ஹீரோயின் பறந்து போய் விழுற வழியில நிறைய மனுஷங்களை கொண்டுகிட்டே போறதுனால நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அதிகமாகுது. சோ நம்ம ஹீரோயின் அப்கிரேட் ஆகுறதுனால அடிப்பட்டாலுமே திரும்ப திரும்ப ஹீலிங் ஆயிட்டு இருக்கா. ஒரு பேரு தெரியாத சோல்ஜர்ஸ் எனக்காக நீங்க செத்து உங்களால நான் உயிரோட இருக்கேன் பாத்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. 2 மான்ஸ்டர்ஸும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனா இருக்கிற ஜூலியஸ் அந்த இடத்துக்கு வர தம்பி ஓடிரு இவ ரொம்ப ஆபத்தானவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தா டீமன் லார்ட் எந்த ஒரு விஷயமுமே பண்ணாம அமைதியா நின்னுட்டு இருக்கா. அந்த பையனை அப்ரைசல் பண்ணி பாக்குறான். அவன் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி காட்டுது. ஒரு ஹீரோ டீமன் லார்டா போச்சு. இந்த சின்ன பையனோட ஸ்டேட்டஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவுமே கம்மியா இருக்கு. டீமன் லார்ட் அந்த பையனை ஈஸியா தோக்கடிச்சிட முடியும். ஆனா எதுக்காக அவனை பார்த்து பயந்து வா எதுவுமே பண்ணாம நின்னுட்டு இருக்கா. ஒருவேளை அவன் கிட்ட ஏதாச்சும் ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாக்குறா. டீமன் லார்ட கொல்றதுக்கான பவர் அந்த ஹீரோ கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓ அப்படின்னா இதனாலதான் இவ பயந்துட்டு இருக்காளா, கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ எந்த ஒரு விஷயமும் பண்ணாம இருக்கா. இதை நான் எப்படியாச்சும் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருந்தா திடீர்னு மேல இருந்து ஒரு பெரிய எரிக்கல் மாதிரி ஒன்று வருது. அச்சோ தம்பி இங்க நிக்காதடா ஓடிரு, அந்த டீமன் லார்டுக்கு எதுவும் ஆகாது, நம்ம 2 பேரும் தான் இறந்து போவோம், சீக்கிரமா இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்துறா. இந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம ஹீரோயின் டீமன் லார்டு கொன்றுதா. நம்ம ஹீரோயின் சில்லியா நொறுங்கி போயிருதா. இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஷோன்கோ ஹியூகோக்கோ ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஒரே கல்லுல 2 மாங்கா, ஒன்னியோ மிஸ் ஓகாவியோ சேர்த்து நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஹியூகோ சொல்லவும் அதுக்கு முன்னாடி நான் உன்னை தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு ஷோன் சொல்லிட்டு யோய்காக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சோஃபியாவை பார்த்து கேட்கறான். அவ உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, அவளை ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. மரியாதையா அவளை எங்க கிட்டயே விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லவோ கண்டிப்பா அது நடக்காது அப்படின்னு சோஃபியா சொல்றா. ஹே ஹியூகோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் வந்து கேட்கவும் நீ யாரு அப்படின்னு சொல்லி ஹியூகோ கேட்கறான். நான் தான் டுகாவான்னு சொல்லவோ நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஹியூகோ சொல்றான். அப்படின்னா ஒருவேளை ஹியூகோவையும் அவங்க பிரெயின் வாஷ் தான் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. நான் ஷோனையும் மிஸ் ஓகாவையோ கொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹியூகோ சொல்றான். ஷோன் ப்ளீஸ் வேண்டாம், நீ இவன் கூட சண்டை போடாத, அவன் கூட நானே சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி மிஸ் ஓகா சொல்லவோ வேண்டாம் இதை நான் ஒருத்தரே பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஷோன் போய் நிக்கிறான். சோஃபியா நீ இதுல தலையிடாத, நான் ஒருத்தனே இதை பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹியூகோ சொல்லவும் கண்டிப்பா நீ தோத்தேன்னா இந்த தடவை நான் ஹெல்ப் பண்ண வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சோஃபியா அங்க இருந்து கிளம்புறா. ஹே நீங்களா ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, மத்த எல்ஸை போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மத்த சோல்ஜர்ஸ் அனுப்பி வச்சிருந்தான். இப்போ ஷோனோ ஹியூகோவோ 1-on-1 ஃபைட் போடுறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. ஹியூகோவோட ஸ்டேட்டஸ் ஸ்கில்ஸ் இது எல்லாமே ரொம்பவுமே அதிகமா இருக்கு. கண்டிப்பா ஷோனால ஜெயிக்க முடியுமாங்கிறது தெரியல. ஆனா ஹியூகோ நடந்துகிட்டதை பார்க்கும்போது அவனையும் ஏதோ அவங்க பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபே சொல்றா. எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லி கானா சொல்றா. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட பவர் என்னன்னு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஜெயிக்க போறது ஹீரோவா அப்படி இல்லைன்னா டீமன் லார்டா இல்லைனா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அவளா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த ஒயிட் கலர் பொண்ணை பாக்குறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. டீமன் லார்ட் கிட்ட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பேசும்போது அட்மினிஸ்ட்ரேட்டர் டி அப்படிங்கிறவா தான் மத்த எல்லா சோல்ஸையும் இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. அதுவும் இந்த உலகம் வந்து அழியாம காப்பாத்துறதுக்காக தான் மத்த சோல்ஸை இந்த இடத்துக்கு கெஸ்டா கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவான். அது போக இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கடைசியா வந்துட்டு இப்போ ஜெயிக்க போறது அந்த ஹீரோவா இல்லைன்னா டீமன் லார்டா அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் கலர் ஹேர் பொண்ணை பார்ப்பான். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொன்னதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு கேம் மாதிரியும் இதுல ஒன்னு டீமன் லார்ட் ஜெயிக்கணும் இல்லைன்னா ஹீரோ ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கிற கண்டிஷன்ல இந்த உலகமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் இன்டைரக்டா சொல்ற மாதிரி தெரியும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொன்ன மீனிங்ல என்ன இருக்குங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. நம்ம போக போக இருக்கிற எபிசோட்ஸ் பார்த்தாதான் நமக்கு தெரியும். டீமன் லார்ட் இப்ப நம்ம ஹீரோயினை சில்லியா நொறுக்கிட்டா அப்படின்னா ஒருவேளை உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாளா, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.